ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஆல்ரவுண்டர் பாலா. என்னைக்கான வெளில என்ன பார்க்க போகிறீங்கன்னா வந்துட்டு யூடியூப்பில் ஆல்ரெடி வந்துட்டு எஸ்பிஓவில் வந்து யூடியூப்பில் வந்து லைவ் போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பார்ட் 1 வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்ட் 2 வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் 1லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்ன கண்டென்ட்டோ அதை மட்டும் தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்ட் 2லேயும் வந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லிடுவோம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நிறைய பேர் வந்துட்டு லைவும் அட்டன் பண்ணுறது இல்லையா, அதனால் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். வீடியோக்களை போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கன் ஒரு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். பார்ட் 1 வீடியோ வந்துட்டு மேலே ஐ பட்டன்லேயும் கீழே வந்து எண்ட் ஸ்க்ரீன்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோவில் ஃபர்ஸ்ட் அப்டேட்டு எஸ்பிஓவில் எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பழைய ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களோட லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 மெயில் வந்து வந்திருக்காமா. அதனால் வந்துட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணி முடிச்சு தான் நம்ம வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. எப்போ வந்து அந்த ஒர்க்கை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10 நாள் வந்து டைம் கேட்டிருக்காங்க. அந்த 10 நாளுக்குள்ளே வந்துட்டு இந்த ஜென்ரல் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்துட்டு இந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. எப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆகஸ்ட் மந்த்து 10, சரிங்களா? ஆகஸ்ட் மந்த்து 10ஆம் தேதிக்குள்ளே வந்து எல்லாருமே வந்துட்டு அந்த ஒர்க் வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு எல்லாரும் வந்து நம்ம வந்துட்டு பண்ணிடுவோம். பட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா பேட்ச் பை பேட்சாக தான் வந்துட்டு நம்ம வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த தேதிக்குள்ளே எல்லாருமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம், எல்லாரும் வந்துட்டு இந்த டெய்லி டாஸ்க் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே. வீடியோவில் செகண்ட் அப்டேட்டு பிளான் வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம நியூ பிளான் வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 17/7/2024 வந்துட்டு லான்ச் பண்ணுறதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது வந்துட்டு இன்றைக்கி மேபி வந்துட்டு இன்றைக்கி லான்ச் பண்ணிடுவாங்க. அது வந்து நம்ம அதை பற்றி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவில் தேர்ட் அப்டேட்டு பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன். இந்த பிடிஓ ஆஃபீஸரை வந்து எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டிஷன்லாம் வச்சுருக்காங்க, சரிங்களா? அந்த கண்டிஷனை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லலை. அந்த அன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அப்படி அவங்க சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? என்ன கண்டிஷனுங்கிறது வந்துட்டு டீட்டெயிலாக அவங்க வந்து அந்த அன்னைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது எப்போன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு 17/7/2024 வந்துட்டு பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? பிடிஓ ஆஃபீஸர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிடிஓ ஆஃபீஸர் அதாவது கமாண்டருக்கு கீழே தான் வந்துட்டு பிடிஓ ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே வந்துட்டு டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்படி தான் வந்துட்டு பிரித்து விட்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. வீடியோவில் ஃபோர்த் அப்டேட்டு மெம்பர் ஸ்பிளிட்டு. எஸ்பிஓட ஃபியூச்சர் கான்செப்டே வேறு இல்லையா, அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில ஒர்க்கெலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறக்காக இப்போயே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் பேஸ்டு வந்துட்டு மெம்பரை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் பேஸ்டு மெம்பர் ஸ்ப்ளிட் வந்துட்டு எதுக்கு பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நம்ம எஸ்பிஓட டைப் வைக்கிற கடையெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இந்த மெம்பர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அதுக்கு வந்துட்டு எவ்வளோ கடை எல்லாம் வந்துட்டு பார்ட்னர் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வைக்க போகிறாங்க. இத்தனை பேர் இந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணும்போது வந்துட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்போம். அந்த அட்ரஸ் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த மெம்பர் ஸ்ப்ளிட் இருக்க போது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். எஸ்பிஓ நியூ கான்செப்ட் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை போய் செக் பண்ணி பாருங்கள். எதுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் பேஸ்டு மெம்பர் ஸ்ப்ளிட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பற்றி பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோவில் ஃபிஃப்த் அப்டேட்டு வித்ட்ராவல் ரெக்வஸ்ட். இந்த அப்டேட்டுக்கு வந்து எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நானும் சரி நீங்களும் சரி எல்லாருமே வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். எதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரீஃபண்ட் அண்டு வித்ட்ராவல் ரெக்வஸ்ட், சரிங்களா? இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ரீஃபண்ட் கொடுத்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் போட போகிறாங்க. அது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 24ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 24/7/2024 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ரீஃபண்ட் ரெக்வஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கெல்லாம் வந்து எப்போ வந்து வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்துட்டு 27/7/2024 அந்த டேட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருவோம். அப்போ இருந்துட்டு அவங்களோட இதெல்லாம் வந்துட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட வந்து போட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி ரீஃபண்ட் கொடுத்தவங்களோட தான் ஃபஸ்ட்டு முடிப்பாங்க, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டின்னு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 27/7/2024 வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் கொடுத்து முடித்த உடனே நம்மளுக்கு வந்துட்டு அமௌண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்படி தான் வந்துட்டு அமௌண்ட் வந்து வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக இந்த தேதிக்குள்ளேயே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. வீடியோவில் சிக்ஸ்த் அப்டேட்டு நியூ குரூப் ஓப்பனிங்.
இனிமேல் வந்துட்டு எஸ்பிஐயில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த குரூப் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க சரிங்களா. குரூப்பில் இத்தனை பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. இனிமேல் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்தந்த குரூப்பில் மட்டும் தான் நம்ம இருக்க போகிறோம். யாரும் வந்துட்டு எல்லாரும் ஒன்றா இருக்க போகிறதில்ல சரிங்களா. இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம பிரித்து எந்த கேட்டகரி வைஸ் வந்து மெம்பரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்துட்டு அந்தந்த குரூப்பில் வந்து அவங்க போட்டு விட்ருவாங்க. அது இப்போ வந்துட்டு லாங்குவேஜ் வைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருவாங்க. வீடியோவில் 7th அப்டேட்டு கேட்டகரி வைஸ் ஸ்ப்ளிட்டு. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பழைய வீடியோஸ்லேயே வந்துட்டு நம்ம இந்த மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி எதுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேட்டகரி வைஸ் இருக்கு இல்லையா. இப்போ வந்து நியூ பிளானில் வந்து ஒரு 5 கேட்டகரி இருக்க போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த 5 கேட்டகரி வைஸ் வந்து அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க சரிங்களா. அது என்ன கேட்டகரிங்கிறது நம்மளுக்கு தெரியவில்லை. நியூ பிளான் லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கேட்டகரி வைஸ் நம்மளுக்கு தெரியும். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு 2 கேட்டகரி வந்துட்டு எஸ்பிஓ தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் 3, 4, 5 கேட்டகரி இருக்கு இல்லையா. அந்த 5வது கேட்டகரி, 4வது கேட்டகரி, 3வது கேட்டகரி இருக்குல்ல. இந்த கேட்டகரி வைஸ் இதெல்லாம் வந்து நம்ம தான் வந்துட்டு சூஸ் பண்ண போகிறோம். இது சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு மெம்பரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. இந்த கேட்டகரியில் தான் இவங்க வந்து வேலை செய்ய போகிறாங்க, இந்த கேட்டகரியில் தான் இவங்க வந்து வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. ஸ்ப்ளிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு குரூப் வைஸ் பிரிக்கிறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. பட் வந்துட்டு இது வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு தான் வந்துட்டு நம்ம வந்து ஒர்க்கை வந்து அதுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி 10ஆம் தேதிக்குள்ளேயே வந்துட்டு இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி கொண்டு வர போகிறாங்கன்ட்டு. இந்த மெம்பர் வந்துட்டு எந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போகுதுங்கிறதையும் நம்ம வந்துட்டு வீடியோவில் அதாவது பிளான் லான்ச் பண்ணும்போது பார்க்கலாம். இந்த யூடியூப் லைவில் சொன்னது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையா வந்துட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் இதில் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு லைவ் வந்து அட்டன் பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்துட்டு நான் கண்ணு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் சரிங்களா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு லைவ் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு அதில் என்ன சொல்ல வராங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாமையே போயிடும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு நான் அந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் மட்டும் தான் எடுத்து வச்சு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்துட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ இது போல் இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான அப்டேட் எல்லாம் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்துட்டு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சு நம்மளை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ரெகுலராக உங்களுக்கு அப்டேட்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கூட எனக்கு இன்னொரு வரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஆல்ரவுண்டர் பாலா.